எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார் சமீபத்திய ரேசிங்கின் போது விபத்தில் சிக்கியிருக்காரு. கடந்த மாதம் துபாயில் நடைபெற்ற ரேஸ்ல 3வது இடத்தை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த அவருடைய அணி தொடர்ந்து ஸ்பெயினின் வலன்சியா நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு யூரோப்பியன் சீரீஸ்ல போட்டியில் அவர் களமிறங்கி இருக்காரு. இந்த போட்டியின் 5வது சுற்றுல அஜித் குமார் 14வது இடத்தை பெற்று பாராட்டுகளை பெற்றுள்ளதாக அவரது மேனேஜர் சுரேஷ் சந்திரா அறிவிச்சிருக்காரு. 6வது சுற்றின் போது துரதிருஷ்டவசமாக 2 முறை கீழே விழுந்திருக்காரு அஜித் குமார். விபத்து அவரது தவறால நடக்கல அப்படின்னும் வலுவான விடாமுயற்சியால முதன்முறை விழுந்த பிறகு மீண்டும் களத்தில் இறங்கியதாகவும் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டிருக்கு. காயமின்றி வெளியேறிய அஜித் குமார் மீண்டும் பந்தயத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யூரோப்பியன் சீரிஸ் 2025 போட்டியில் அஜித் குமார் அவர்கள் இதுவரைக்கும் ஓட்டியதிலேயே அதிவேகமான சுற்றை நிறைவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 1.38.40 நிமிடங்களில் சுற்றை நிறைவு செஞ்சிருக்காராமா. சுரேஷ் சந்திராவின் அந்த பதிவில் ஏகே நலமாக இருப்பதாகவும் அவருக்காக அவர் மீது அக்கறையுடன் பிரார்த்தித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. அஜித் குமாரின் அந்த சமீபத்திய ஆக்சிடென்ட் வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இப்போ எல்லாராலையும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு.